ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு வசனமாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பவுல் வந்து பிலிப்பியருக்கு எதுனா ஒரு நிருபம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த வசனம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தோட சாராம்சம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். வேறு விதமான அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இந்த பெருங்கூட்டம் இவங்க யாருன்னா புறஜாதியார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், புற மக்கள், புற இனத்தார் கிடையாது. இவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நீதிமன்றம் சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் பட்டு தான் இந்த வசனம் வந்து பவுல் வந்து சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தோட சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அப்போது எல்லாம் கிறிஸ்டின் தான். எல்லாம் சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் வருவாங்க, காணிக்கு போடுவாங்க, தசமாக கொடுப்பாங்க, எல்லா நாட்டுக்கையும் அட்டன் பண்ணுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா வசனம் போதிப்பாங்க, பெரிய ஆயராக இருப்பாங்க, போதகராக இருப்பாங்க, பாஸ்டராக இருப்பாங்க, சபையின் மூத்த விசுவாசியாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கிறிஸ்தவர் தான். இந்த உலகத்தில் பார்த்தோன்னா நிறைய 50% மேலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இவ்வளோ பேரும், இவ்வளோ கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரவது போவாங்கன்னா அதுதான் ட்விஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து ஒரு எல்லோரும் போவாங்களா, அதுதான் டவுட். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தோராயமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 80% பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஒரு 80% பார்த்தீங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி? எல்லாம் வேதம் வாசிக்கிறாங்க, எல்லாம் ஜெபிக்கிறாங்க, எல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, சர்ச்சு கட்டியிருக்காங்க, எல்லாம் ஏசப்போ தான் வணங்குறாங்க. இது எப்படி 80% போக மாட்டாங்க எப்படி அப்படின்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி சொல்ல போகிறேன். இவர்கள் வந்து பார்த்து கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞ்சர். அதாவது என்னென்னா, இவங்க எப்படின்னா, அது கீழே ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய தேவன் வயிறு, அவர்கள் பூமி குருவிகளை பற்றி அதிகமாக பேசுவார்கள் அப்படின்னு. இன்னும் 1 யோவான் 4வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்காரில் பேசுவாங்க, உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இவங்க யாருன்னா, அந்த கிறிஸ்தவர்கள் யாருன்னா, இவங்களுடைய நோக்கம், இவங்களுடைய ஆசை, இவங்களுடைய எல்லாமே என்னென்னா இந்த பூமிக்குரியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமிக்குரியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா பட்டம் பெற்றிருப்பாங்க. இந்த உலகத்துக்குரியது நல்லா வீடு, சொத்து, நல்லா பேர், புகை எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்தவர்கள் எல்லாமே இருக்கும். எல்லாம் நல்லா டாப் இருப்பாங்க, நல்லா பென்ஸு கார் வச்சுருப்பாங்க, நல்ல கோடிக்கணக்கில் சொத்துக்கள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தங்களை ஆஸ்வதித்தாரு. சில சாட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், என்கிட்ட ஒரு ரூபா கூட வழி. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் வந்து இத்தனை கோடிகளுக்கு என்ன அதிபதியாக மாற்றிருக்காரு, இவ்வளோ ஆஸ்வதித்திருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அநேக கிறிஸ்தவர்கள். இந்த பூமிக்குரியதே, அதாவது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ். இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் பட்டதில் இருந்தால் நம்மை காட்டிலும் பரிதபிக்கக்கூடியவர் ஒருவரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இவங்களுடைய தாட்ஸ் 80% கிறிஸ்தவரோட நோக்கம் ஏன்னா, இந்த பூமிக்குரிய ஆசைகள், இந்த சொத்து, அந்த சொத்து வாங்கலாமா, இந்த இடம் வாங்கலாமா, அதை இது பண்ணலாம், இந்த பூமிக்குரியவைகளே. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு விரோதமான ஒரு உபதேசம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தான் 2 யோவானில் ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறி நடக்கிற எவர்களும் எல்லாரும் பிதாகுமாரனையும் உடையவர்கள் அல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கிறிஸ்துவின் உபதேசம்னா என்ன?
இந்த உலகத்தின் ஆசைகளை வெறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எல்லாம் நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். எல்லா ஆசை, இந்த உலகத்து இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்து பெருமை எல்லாம் இந்த உலகத்தில் வர ஆசைகளை வெறுத்து நம்ம ஒரு குழந்தை போல, ஒரு கள்ளங்கப்படாட்டு குழந்தை போல் நம்ம வாழும்போது நம்ம பரவுறாது. அப்போ தான் ஒரு வசனம் மத்திய 18வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தை போல் ஆகாவிட்டால் பரவுராத்தில் பிரவேசிக்க மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அப்போது இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளை வெறுத்து நம்ம ஒரு குழந்தை போல், கள்ளங்கப்படாட்டு குழந்தை போல் மாறும்போது பரவுராது போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இங்கே 80% கிறிஸ்தவர் என்ன பண்ணுறாங்க, இவனுடைய சாட்சிலாம் கேட்டிங்கன்னா நிறைய வீடியோவில் போடுற ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கேட்டுனா கர்த்தர் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் ஆசீர்வதித்தார், லட்சக்கணக்கில் எனக்கு பிஸ்னஸ் ஆசீர்வதித்தார், எனக்கு வீடை கொடுத்தார், எனக்கு இந்த ஒரு பெரிய வேலையை கொடுத்தார், எனக்கு இத்தனை இந்த பூமிக்குரியவிலே பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பூமிக்குரியவில் ஆவிக்குரியவில்னா வித்தியாசம் நீங்கள் கேட்கலாம். பிரதர் எல்லாமே இப்படி தானே, அந்த பூமியில் எல்லாம் இப்படி தானே வாயிறாங்க. அப்போ இந்த பூமிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய காரியங்கள்னால் இந்த உலகத்தின் ஆசைகளை நாடி தேடி ஓடுற வாய்க்கு தான் இந்த பூமிக்குரிய ஆசைகள், உலகத்துக்குரிய ஆசைகள். அப்போ ஆவிக்குரியவெல்லாம் இந்த பூமிக்குரிய இச்சைகள், ஆசைகளை வெறுக்கிறோம். அதாவது பூமிக்குரிய ஆசைகளை நேசித்து அதை வாஞ்சித்து ஓடுகிற கூட்டம் தான் இந்த 80% ஃப்ரெண்ட்ஸ். மீதி 20% பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் ஆசைகளை வெறுத்து ஏசப்போடைய உபதேசம்படி வாழ்ந்து இந்த உலகத்தின் ஆசைகளை வெறுத்து ஒரு குழந்தை போல வாழ்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே பிரதர், அப்போ நான் ஒரு சிஎம்மாக இருக்கக்கூடாதா, ஒரு 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 பெரிய ஒரு முதல்வராக இருக்கக்கூடாதா, ஒரு ஒரு காலேஜ் முதல்வராக இருக்கக்கூடாதா, ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடாதா? எல்லாம் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இருக்கலாம். பூமிக்குரிய பெரிய பெரிய பதவியில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த பதவியின் மூலம் அந்த அதிகாரத்தை நம்ம அநேகருக்கு நம்ம ஆசிர்வாதமாக நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எளிமையாக தான் வாழணும், உண்மையாக நேர்மையாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த பொறுப்பில் இருக்கும்போது அநேகருக்கு நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், நன்மையை காண்பிக்கிறோம், நன்மை செய்கிறோம் நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஏற்கனவே சொன்னது போல் இந்த எல்லா பதவிகளும் இருக்கலாம், ஆனால் நம்ம எளிமையாக தான் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற அந்த அதிகாரத்தை கொண்டு அநேகர் கண்ணீர் துடைக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒருத்தர் பண்ணுறாரு, அவர் ரட்சிக்கப்பட்டவர் உண்மையாக இருக்கிறாருன்னா அந்த கோடிக்கணக்கான பிஸ்னஸில் தங்களுக்கு தேவையானதை மீதி எல்லாமே எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்கள ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். அனாதையாக எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஆகாரத்தையும் உடையும் உறைவிடமாக தரலாம். ஒவ்வொரு துறையில் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஆசைனா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உலகத்துக்காரெலாம் வெறுத்து உலகத்தில் நம்ம பிச்சைக்காரமாக பஞ்சபதேசியாக வாழ்ந்தால் தான் பல ராஜ்யத்துக்கு போக முடியுமா? அப்படி தான் போனோமா பிரதர் அப்படின்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் எவ்வளோ பெரிய பதவியில் ஒன்றா இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த பதவியை கொண்டு ஏசப்பா பிதாவை தேவன் ஆபிரகாம் அழைக்கும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன். அதாவது என்னென்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் கார் கொடுத்தார், இது கொடுத்தார், அது கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா ஆபிரகாம் கொண்டு அநேக ஜாதிகள், அநேக மக்களை ஆசீர்வதிக்கவே அவங்களாம் அபூர்வமாக ஆசீர்வாதம் பெற சாப்பாடோ இல்லை உடையோ ஒரு வீடோ இல்லை சமாதானமோ சந்தோஷமோ ஒரு ஊக்குவிக்குதலோ அதில் பெரும்படியாக ஆபரம் மூலமாக எல்லாரும் பயனடையணும், எல்லாரும் ஆசீர்வதிக்க போகணும். அதுதான் ஆசீர்வதின்னு அந்த வசனம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கிறிஸ்தவ நான் நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கணும். ஆசீர்வதிப்பேன்னா அவங்க குடும்பம் அவங்களுக்கு மட்டும் அவங்க ஆசீர்வதிப்பேன்னு அந்த வசனம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது சொன்ன மாதிரி கோடிக்கணக்கில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா ஒரு சில லட்சங்களை அவர் தேவைக்கு வச்சுக்கணும், மீதி காசு என்ன பண்ணலாம், சொன்ன மாதிரி அநேகருக்கு படிப்பு கொடுக்கலாம், அநேகரை படிக்க வைக்கலாம், பிள்ளைகள் படிக்க வைக்கலாம், எவ்வளோ நன்மைகள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அரசியலாக இருக்கட்டும் இல்லை ஒரு எந்த துறையிலும் அநேக துறைகள், எல்லா துறையில் மக்கள் பார்த்திங்கன்னா எல்லா துறையிலும் பெரிய துறையில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் அந்தந்த துறைகள் மூலமாக அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். அநேகரை வாய் வைக்கணும், அநேகரை நல்வழிப்படுத்தணும். நல்ல ஒரு போதகராக இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு போதகராக இருக்காருன்னா அவர் என்ன பண்ணலாம், அவருக்கு வருது காணிக்கை தசமாக எல்லாமே அவர் ஒரு 10% மட்டும் எடுத்துக்கலாம், அவர் மீதி 90% அநேக ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், அநேக ஏழைகளை படிக்க வைக்கலாம், அநேகருக்கு ஆசீர்வாதமான ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஒவ்வொரு பதவி எது கடவுள் கொடுக்குறாருன்னா
அந்த பதவி கொண்டு அநேகருக்கு நம்ம ஆஸ்வதமாக மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சில பேர் நம்ம நான் என் குடும்பம் நான் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லை, பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த 80% இப்படி தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான் கிறிஸ்தவம் தான் சொல்லுவாங்க. ஆனால் பேர்பட்டவர்கள் நித்தியத்துக்கு போகவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இயேசுவை பாருங்கள், பெரிய ராஜா சீஷர்கள் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், தங்கள் மூலமாய் அநேகரை ஆசீர்வதித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உடல் உழைப்பு, அது பண தேவையானாலும் சரி, இல்லை உற்சாகப்படுத்தினாலும் சரி, அது உபதேசத்தினாலும் சரி, சாட்சியின் வாக்கி மூலமாக அநேக சீஷர்கள் எல்லாரும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து அநேகருக்கு ஆஸ்வதமாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாசம் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஏ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.